கயல்விழி சீமானை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குவதற்காக காளியம்மாளை வெளியே அனுப்புறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்களா? மனோன்மணியம் சுந்தரனாரை விடவும் வந்து பெரிய தமிழறிஞரா சீமானு? ஏன் வேட்டிக்கு அவுந்துவளும் யோகம் என்னைக்குன்னு நீங்க படத்துல பாட்டு எழுதுனவர் நீங்க. வைரமுத்துனுடைய வரிகளை திருத்தி விட்டு நீங்க ஆபாச வரிகளை சேர்த்த ஒரு பாஞ்சாலங்குறிச்சியில உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனாரினுடைய வார்த்தைகளை திருத்துவதற்கான யோக்கியதை இருக்கா? நான் கேட்கிறேன். நீ சொந்தமா ஒரு பாட்டு எழுது, நான் கேட்கல. மனோன்மணியம் சுந்தரனார் பாட்டில கை வைப்பதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு நான் கேட்கிறேன். யார் பிள்ளைக்கு யார் தகப்பேன் நீ கேட்கறீங்க மேடையில? நான் கேட்கிறேன், உன்னே கேட்கிறேன். அவர் எழுதின கவிதையை நீ எப்படி திருத்த முடியும்? இதுதான் நாய் தோல்ல வடிகட்டின அயோக்கியத்தனங்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், சீமான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு கோடாரி காம்புங்க. மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுவதை போல திராவிட இயக்கத்திலிருந்து தோன்றி திராவிட இயக்கத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லுகிற தமிழ் தேசியத்தின் பெயரால் தமிழகத்தினுடைய விரோதியம். சீமானை எளிமையாக புரிந்து கொள்வது எப்படின்னா, பிரபாகரனுடைய குரலை போல பேசுவார். ரொம்ப தெளிவா கவனிச்சீங்கன்னா அது ராஜபக்சேயின் குரலா தான். பிரபாகரனின் தோற்றத்தில் ஒருவன் ராஜபக்சேவினுடைய கருத்தை பேச முடியுமா? சீமான் பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? மொழி சிறுபான்மை மக்கள் நமக்கு எதிரிகள் பாரு, பார்ப்பனர்கள் தமிழர்கள். ஆனா தெலுங்கு பேசுறானே மதுரக்காரன் பூரா தமிழ் சமூகத்தின் பகை வருங்கிறாங்க. ஆனா தமிழை எவன் வீச பாசை அவன் தமிழருங்கிறாரு. அப்ப சீமானுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா. மகாபாரத போர் நடக்கும் போது அந்த போர்க்களத்துல சோறாக்கி போட்டேன் பூரா தமிழன் தாண்டான்னு ஒரு மீட்டிங். அதுவே கற்பனை கதை. ராமாயணம் மகாபாரதம்லாம் கற்பனை கதைடா, தெய்வத்தின் பெயரால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள்னு மூதறிஞர் ராஜாஜி பதிவு செஞ்சிருக்காரு. அதுல சோறாக்கி போட்டவன் தமிழன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குவதற்கு பாதை தயாரிக்கிற வேலையை தமிழ் தேசியத்தின் பெயரால் செய்கிற ஒரு அப்பட்டமான போலி தமிழ் தேசியவாதி சொன்னார். தமிழ் தேசியத்தின் பெயரால் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஏமாற்றுகிற ஒரு மோசடி பேர்வழி என்பதை தவிர அவரோடு பழையங்கிற முறையில நான் பகிரங்கப்படுத்துறேன். தம்பிகளே ஏமாந்துறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளருக்கு என்ன கதியோ அதே கதி தான் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளராக இருந்த திரு பிரபாகரன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். அவர் மட்டும் வெளியேறல, கூட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் கூட்டிட்டு வெளியேறுகிறார். அவர் வெளியேறது முக்கியமான விஷயம் கிடையாது. அவர் வச்ச விமர்சனம் ரொம்ப முக்கியமானது. சீமான்கிட்ட வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். திருச்சி, சேலம், ராமநாதபுரம்னு சொல்லிட்டு பல பகுதியிலிருந்து இதே மாதிரியான நிர்வாகிகள் போயிட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து போயிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கட்சி, அதாவது இளைஞர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அடுத்த ஆப்ஷன்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கட்சி ஏன் ஒரு பக்கம் இந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் போயிட்டே இருக்காங்க? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு வந்து சாமானிய மக்களோடு உரையாடுவதற்கான ஒரு மொழி வந்து லாவகமாக வசப்பட்டு விட்டது. அவருடைய தொடக்க கால அரசியல் வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும். பெரியாரிய மேடைகளில் வந்து பெரியார் கருத்துக்களை மக்கள் மொழியில் பேசுகிற ஒருவர் சினிமா இயக்குனர் என்கிற அடிப்படையில் அவரை குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களிடத்திலே பாவலர் அறிவுமதி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். ஒரு 17 ஆண்டு காலம் வந்து பெரியாரிய கருத்துக்களை பேசிய சீமான் இன்றைக்கு என்ன பேசுகிறார்? பெரியார் தான் தமிழ் சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிரியை போல திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு பேசுறார். ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு சமூகத்திடம் எல்லா அதிகாரமும் இருந்தது, கல்வி இருந்தது, நிர்வாகம் இருந்தது, எல்லாமே இருந்தது. நம்மளுடைய முன்னோர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய முன்னோர்களாக இருந்த பல பேருக்கு நிலம் இருந்தது, வீடு வாசல் இருந்தது, ஜமீன்தாராக கூட இருந்திருக்கிறான், பண்ணையாராக கூட இருந்திருக்கிறான், கையெழுத்து போட தெரியாதனால இருந்திருக்கான். யாராவது கணக்கு புள்ள வச்சு தான் எழுதியிருக்காங்க. எவ்வளவு தென்னை மரத்தில் எத்தனை விழுந்திருக்கு, எத்தனை தேங்காய் விழுந்திருக்குன்னு கூட ஒரு ஆள் சொன்னாதே தெரியும். அந்த அளவுக்கு அறிவற்றவனா படிப்பறிவற்றவனா இருந்திருக்கான். அப்போ ஒரு சமூகம் வந்து கடவுள் நம்பிக்கையை, கல்வியை, நிர்வாகத்தை, அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருந்த காரணத்தினால அதே போன்ற நிலைப்பாட்டை நமக்கும் பெறணுங்கிறதுக்காக நாம் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான அரசியலை திராவிட இயக்கம் செய்தது. இவர் பேசுகிற தமிழ் தேசியம் வந்து போலி தமிழ் தேசியம். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தீக்குளித்தவர்கள், உயிரை நீத்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க திராவிட இயக்கத்துக்காரன் தான். அன்றைய பெரியாரிய கருத்துக்கு திமுக காரன் தான் உயிரை விட்டுருக்கான். அப்போ இதையெல்லாம் வந்து இந்த வரலாற்றையெல்லாம் ஒரு முற்றிலுமாக நிராகரித்து விட்டு ஒரு வரலாற்று துரோகத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஈழத்தமிழர்களுடைய படுகொலை என்பது ஒரு சர்வதேச போர். அதில் இந்தியாவும் பங்கெடுத்ததுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய வன்மத்தை வந்து இந்தியா தீர்த்து கொண்டாங்க அன்றைய காங்கிரஸ். அதில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது, அது வேற. ஆனால் அதை மையமாக வைத்துக்கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று இவர் பேசியதற்கு பின்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறார். அதை வந்து நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த காலங்களிலே சீபா ஆதித்தனார் வைத்திருந்த கட்சி வந்து இவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற முறையில் இவரிடத்துல கொண்டு வந்து சேர்த்தவர்கள். நீ திமுகவுக்கு எதிராக பேசணுங்கிற, திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல,
இல்லாத காலத்தில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக தானே இருந்துச்சு, தொடர்ந்து திமுக எதிராக பேசினாரு. இப்போ இவருடைய வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னாலே இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம்னு நேரடியாக பெரியார் கருத்தை பேசியவர் பெரியாரை வந்து கன்னடர்னாரு. அவர் ஒருபோது வந்து எனக்கு இதாக இருக்க முடியாது, என்னுடைய தலைவனாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் பேசினார். அப்போ என்னன்னா, சீமானை எளிமையாக புரிந்து கொள்வது எப்படின்னா, பிரபாகரனுடைய குரலை போல பேசுவார். பேசுறதுல அவருடைய ஆழ்ந்த கருத்து என்னன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிச்சீங்கன்னா அது ராஜபக்சேயின் குரலாக தான் இருக்கு. பிரபாகரனின் தோற்றத்தில் ஒருவன் ராஜபக்சேவினுடைய கருத்தை பேச முடியுமா? ஐயாது சீமான் பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? மொழி சிறுபான்மை மக்கள் நமக்கு எதிரிகளும் பாரு, பார்ப்பனர்கள் தமிழர்கள், ஆனால் தெலுங்கு பேசுகிறானே மதுரக்காரன் வந்து நாயக்கர்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு பயவுலைக்கும் தெலுங்கு எழுத தெரியாது. அவங்களோட பழகினதுனால சொல்கிறேன், ஒருத்தனு கூட தெலுங்கு எழுத தெரியாது. அவன் பேசுறது தெலுங்குன்னு உண்மையிலேயே தெலுங்கு பேசுகிறேன் ஒதுக்கிற மாட்டேங்கிறான். உருது முஸ்லீமு, சௌராஷ்டிரா பட்டு நெசவுக்காக அந்த காலகட்டங்களில் அழைத்து வரப்பட்டவன். இவன்லாம் இந்த ஊரில் வந்து பல நூற்றாண்டாயிடுச்சு. இவன் எவனுக்குமே அவன் தாய்மொழி முழுசா தெரியாதவன். இவனை பூரா தமிழ் சமூகத்தின் பகை வருங்கிறாப்புல. ஆனால் தமிழை எவன் நீச பாஷைன்னு சொன்னானோ அவன் தமிழருங்கிறாரு. அப்போ சீமானுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சினிமாவில் தோற்று போன இயக்குனராக இருந்த சீமானுக்கு வாய வாடகைக்கு விட்டு பிழைப்பதற்கு திராவிட எதிர்ப்பின் வழியாக காசு பணம் சேர்ந்தது, செட்டில் ஆயிட்டாரு. உண்மையாகவே தமிழ் தேசியம் பேசியவர்களில் பெரும் தலைவர்கள் உண்டு. நமக்கு பெருஞ்சித்தனார்ல இருந்து பாரதிதாசன்ல இருந்து நமக்கு பெரும் தலைவர்கள் உண்டு. அவர்கள் யாருமே சக மொழி பேசுகிறவனை வெறுக்க சொல்லி கொடுக்கவே இல்லை, இனவெறி அரசியலை போதிக்கவே இல்லை. ஆனால் இவர் அதை பேசுகிறாரு. தெலுங்கர்கள் தான் நமக்கு பகைவர்கள்ங்கிற பல, அதாவது பொய் சொல்வதில் நாய்த்தோல்ல வடிகட்டின பொய்கள் எத்தனையும். மகாபாரத போர் நடக்கும் போது அந்த போர்க்களத்தில் சோறாக்கி போட்டேன் பூரா தமிழன் தாண்டான்னு ஒரு மீட்டிங்கில் பேசுனார். அதுவே கற்பனை கதை. இதை நான் சொல்லலை, மூதறிஞர் ராஜாஜி சொல்றாரு. ராமாயணம் மகாபாரதம்லாம் கற்பனை கதைடா, தெய்வத்தின் பெயரால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள்னு மூதறிஞர் ராஜாஜி பதிவு செஞ்சுருக்காரு. அதில் சோறாக்கி போட்டவன் தமிழன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அப்போ பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குவதற்கு பாதை தயாரிக்கிற வேலையை தமிழ் தேசியத்தின் பெயரால் செய்கிற ஒரு அப்பட்டமான போலி தமிழ் தேசியவாதி செய்வான். அதனால் அவரை நம்பி போனவெல்லாம் நாசமாக தான் போவேங்கிறத கிருஷ்ணகிரிக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. நீயும் சொல்றிய, எல்லா மாவட்டத்துலையும் சொல்கிறான். ப்ரெஸ் மீட் போட்டதுனால அவங்க கதை வெளியே வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் கூண்டோட கலைச்சாங்க கட்சியை. அவரை அழைத்து கொண்டு வந்து காளையாயர் கோயில் முத்துக்குமாருங்கிறவர் பெரிய பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி கூட்டம் போட்டார். ஆனால் அவர் இப்போ கட்சியில் இல்லை. அவரோடு தொடக்கத்தில் இருந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது. மதுரையில் வந்து மண்டல பொறுப்பாளராக இருந்த வெற்றிக்குமரே கதற துரத்தி அடிக்கப்பட்டார். என்ன காரணம்? அது மாதிரி பாருங்கள், இப்போ காளியம்மாவை காலி பண்ணுறதுக்கு சீமானே ஆடியோ வெளியிடுறாரு. எப்படி நீ வந்து தனியாக ஆள் சேர்க்குறியா, அதை பண்ணுறியா இதை பண்ணுறியா அப்படின்னு பேசுகிறாரு. ஆடியோ சமீபத்தில் வெளியாச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ராஜீவ் காந்தி வெளியில் வந்தார், நாம் தமிழர் கட்சி விட்டு. கல்யாண சுந்தரம் வந்தார். ஏதாவது கொள்கை சண்டைன்னு நினைக்கிறீங்களா? இவருக்கு வர வேண்டிய வசூலை அவங்க வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் அவங்க கட்சிக்கு அவனும் உழைக்கிறான்ல. எல்லாமே ஒற்றை மயமாக முதலாளிட்டு வரலை. போன இடங்கள்ல வசூலில் இவங்களுக்கு கொஞ்சம் போய் சேர்ந்துருச்சு. இவ்வளோதான், கருத்து வேறுபாடே கிடையாது. அக்கௌண்ட்டில் வந்து ஏறினதில் வேறுபாடு, பணம் ஏறினது தான் வேறுபாடு. இப்போ இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கட்சியில் சேரும்போது நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தோம், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பொதுக்கூட்டங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய நிதி செலவு பண்ணோம், இன்றைக்கி வந்து தினக்கூலியாக மாறிட்டோம் அப்படின்ற அளவில் வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நான் பயணித்தேன் அவரோட, இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறேன். உருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம். கட்சியில் நான் செல்வந்தராக இருந்தேன், கட்சிக்கு மாநாடு போட்டு கட்சி வேலை பார்த்து நாசமாக போய் தினக்கூலியாக வந்து நிற்கிறோம்னு சொல்கிறார் இல்லையா? இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீன்னு ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தார். அவர் நாம் தமிழர் கட்சிக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்தார். அவரை என் தாய் மாமன் அப்படி இப்படின்லாம் அவர் டைலாக்லாம் பேசுவார் பயங்கரமாக. அவர் கடைசி காலத்தில் கொரோனாவில் மருத்துவமனையில் இருந்தார். மருத்துவம் பார்ப்பதற்கு காசு இல்லை, ஏதாவது கொடுங்கள் என்று விளம்பரம் போட்டாங்க. இவரை நம்பி வந்த செல்வந்தருடைய நிலைமை எல்லாமே அடிப்படை செலவுக்கு வழி இல்லாமல் பண்ணதான் அவரோட வேலை. சினிமாவில் சொல்லுவாங்க, மஞ்சப்பையோடு வந்தவனை வாய்ப்பு கிடச்சி கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க, கோடீஸ்வரனாக வந்தவனை மஞ்சப்பையை கொடுத்து அனுப்பிடுவாங்க. சினிமாவில் சொல்லுவாங்க. அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் அண்ணன் சீமான். அது கரெக்டாக செஞ்சுருக்காரு. கட்சிக்காரன் எல்லாத்துக்குமே அவர் முறை செஞ்சுருக்காரு கரெக்டாக.
அதில் கிருஷ்ணகிரிக்காரங்க ஒரு சாட்சி அணைச்சிருக்கிறாங்க, உன்னால் நான் கெட்டேன் அப்படிங்கிறத. அவன் எவ்வளோ வெறுப்பு கடைஞ்சிருக்காங்கன்னா, ஜென்மத்தில் செஞ்ச பாவம்டா அவனை பார்த்தது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்படி போய் 14 வருடமாக நான் அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. சீமான் குறித்து அவர்கள் சொல்லும்போது வந்து, அதாவது சீமான்னா எப்படி ஒரு தோற்றம் அளிக்கணும் வந்து ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் கொண்டவர், சமரசம் இல்லாமல் இருப்பார் அப்படின்ற அளவில் வந்து தன்னை அடையாளப்படுத்துவார். அது மாதிரி தன்னோட பேச்சுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து என்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வெளியேறின அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, பல்வேறு அச்சுறுத்தல்கள் மிரட்டலுக்கு நடுவே போராட்டங்கள் பங்கெடுத்து 200க்கும் மேற்பட்டு கைதாகி எங்களோட வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கோம். பட் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லாத அளவில் அவர் பின்னாடி போய் நாங்கள் இன்னைக்கு எதுவுமே பெறாமல் நடுத்திருக்கும் அளவில் இன்னைக்கு இருக்குன்ற அளவில் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து எப்படி இந்த விஷயம் வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் நம்புறாங்க, அவர் பின்னாடி போகக்கூடியவங்களா இருக்காங்க. இது என்ன விதமான அரசியல் இது என்ன விதமான பாரதூர விளைவு ஏற்படுதுன்னு பார்க்குறீங்க தமிழக அரசியல்? அது அவர் என்ன செய்வார்னா, கட்சிக்காக யார் தீவிரமாக வேலை செய்கிறாங்களோ, அணி திரட்டுகிறார்களோ, கூட்டம் நடத்துகிறாங்களோ, அவங்கள தானே எல்லா கட்சியிலையும் முதன்மை பொறுப்பு கொண்டு வருவாங்க. நல்ல வேலை செய்கிறாருங்க, ஃபீல்டு ஒர்க்கருங்க அப்படின்னா அவர் ஒன்றிய செயலாளராக்கு, அவர் நல்ல வேலை செய்கிறார் மாவட்ட செயலாளராக்கு அப்படின்னு எல்லா கட்சியிலும் செய்வாங்கல்ல. அதுக்குள்ளே போட்டி இருக்கும், எல்லா கட்சியிலையுமே கொஞ்சம் போட்டிகள் இருக்கும், ஒருத்தன் முன்னுக்கு வர விடாமல் கொஞ்சம் சதிகள்லாம் இருக்கும். அதை தாண்டி வேலை செய்கிறவனுக்குள்ளே யார் அதிகமாக வேலை செய்கிறான், களப்பணி செய்கிறான், கருத்தியல் ரீதியாக யார் வந்து களப்பணி செய்கிறான், அவனை தான் முதன்மைப்படுத்துவாங்க எல்லா கட்சியிலையும். இந்த கட்சியில் என்ன செய்வாங்க தெரியுமா, அவனை முதல்ல காலி பண்ணிடுவாங்க, அவனை வரவிடாமல் பார்த்துக்குவாங்க. வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போடுவார், வேலை செய்யாதவன் பட்டியல் போனால் வந்துடும். அது ரொம்ப கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வந்து அந்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பணக்காரர்களை நோக்கியே ஒரு பயணம் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. கரெக்டாக வசதியானவனை யாருன்னு ஸ்கெட்ச் போட்டு அவனை மட்டும் டாக்டராக இருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான். திடீர்னு ஒரு கட்சியில் தீவிரமாக வேலை செய்கிறவர்களுக்கான அடையாளம் இருக்கும்ல, அந்த அடையாளத்துக்கு அப்பாற்பட்டவர்களை திடீர்னு கட்சியில் வேட்பாளராக அறிவிப்பாங்க. திடீர்னு வந்து அந்த அம்மா டாக்டராக இருக்குது, நாங்கள் விக்கிரவாண்டியில் வந்து நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அவர் பொறியாளராக இருக்கார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன கதைன்னா, யார்கிட்டலாம் வசூல் பண்ண முடியுமோ, யார்கிட்ட இருந்தெல்லாம் வரவு செலவு பண்ண முடியுமோ அவங்கள மட்டும்தான் அவர் வந்து வேட்பாளராக அறிவிப்பார். எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே பணக்காரர்களும் இருப்பாங்க, ஸ்பான்சரும் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க, களப்பணி செய்கிறவங்க கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. இவர் களப்பணி செய்கிறவனை பூரா கைவிட்டுட்டு பணக்காரர்களை மட்டும் பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு அவர். இல்லை சார், இப்போ ஒரு ஆட்சியில் இருந்த கட்சி இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் மேற்பட்டு இருக்காங்கன்னா அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. இவர் ஆட்சிக்கு இன்னும் வரல, இப்போ அந்த பாதையை போகணும். இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த போகிற பாதைங்கிறது எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்மையான பாதை, குறைஞ்ச அளவுக்கு நேர்மையான பாதையோட பயணிப்பாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது அவங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க எந்த மாதிரியான தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பட் இவருக்கு வந்து அந்த போகிற பாதையிலே வந்து அவர் மீதான இந்த அளவுக்கு விமர்சனங்கள், கட்சியில் நீண்ட காலமாக பயணிச்ச நபர்களே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் எப்படி புரிஞ்சு? அவருடைய நோக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதோ, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதோ, கவுன்சிலர் ஆகிறதோ, நகராட்சி தலைவர்களை உருவாக்குவதோ அப்படிலாம் எதுவுமே ஒரு திட்டம் கிடையாது. ஒரு 100-150 நாடுகளில் தமிழர்கள் வந்து பரவி கிடக்காங்க, ஈழத்தமிழர்கள் அங்கெங்கேயும் குழுவாக இருக்கான். அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அவன்கிட்ட இருந்து பணம் வருது இருக்குது, என்ன ரேட்டு இருந்து அதை வந்து வேட்டையாடி திங்கிறதான் அவங்களுக்கு வேலை திட்டம். இவங்களுக்கு வந்து அரசியலே கிடையாது. முதல்ல நீ அரசியல் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். தமிழ் தேசியத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடிய பல வகையான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் யாரோடாவது ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறாரா சீமான? ஈழ அரசியல் ஆதரவு நிலைப்பாட்டில் இப்போ பண்ருட்டி வேலுமுறை இருக்காரு. இயக்க ரீதியாக தேர்தல் அரசியலுக்கு வரலைனாலும் திருமுருகன் காந்தி போன்ற மே 17 இயக்கம் போன்ற அமைப்பு இருக்குது, பல வகையான அமைப்பு இருக்குது. இது மாதிரி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஒரு மாநாட்டையோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சி மேடையில் இருக்கிறது மாதிரி ஒரு கற்பனை செய்த போட்டாவையாவது பார்த்துருக்கீங்களா? இருக்காது. என்ன காரணம்? திராவிடத்தை வெளுத்துறிய ரைட்டு, ஓகே, அது உங்களுக்கு அரசியல்னு வச்சுக்கோங்க. ஏன் யாரையுமே மேடை ஏற்றுறது? ஈழ அரசியலுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள்லாம் இருக்காங்க. புதுக்கோட்டையில் KM ஷெரீப்னு ஒருத்தர் இருக்காரு. ராஜீவ்காந்தி படுகொலையில் அவரையும் வந்து பேரறிவாளனை போல் அவரை கைது செஞ்சு அவரை தலைகால கட்டி வச்சு அடித்தாங்க. அவரை அடித்து அவருக்கு உடல்நல பாதிப்பு உண்டாச்சு. அப்புறம் பல வழக்கு விசாரணைக்கு பின்னாடி தான் அவர் விடுவிக்கப்பட்டார். கடுமையான விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருந்தார். அப்புறம் காத்தன்குடியில் வந்து இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பெரிய திட்டத்தை வந்து இவரை போன்றவர்களை நம்பி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்புறம் விடுவிக்கப்பட்டார் அரசியல் காரணத்துக்காக. ஆனால் அவர் வந்து பிரபாகரனோடு நேரடி தொடர்பு கொண்டவர். அவர் போன்றவர்களை ஏன் இவர் வந்து ஒருங்கிணைப்பு செய்யலை? பல பேர், நான் எடுத்துக்காட்டுக்காக வர சொல்கிறேன், பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி.
ஏன் அவர்களோடு வந்து ஈழ அரசியல் பேசுவது இவர் மட்டும் தான் பேசுறாரா? சார் இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி வருது. இப்போ சீமான் வந்து தேர்தல் அரசியலை பயணிக்கிறாரு, நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. காரணம் என்னன்னா அவங்களாம் ஏதோ ஒரு வகையில் விமர்சனத்துக்கு உள்ளானவங்களா இருக்காங்க, அதெல்லாம் நான் வந்து வைக்க மாட்டேன்றாரு. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி வந்து இவர் பேசக்கூடிய இந்த ஐடியாலஜி அரசியல் அவங்களோட ஏதாவது கூட்டணி வச்சு அந்த ஐடியாலஜியிலே பயணிக்கலாம். ஒன்று தேர்தலில் பயணம், இந்த பயணம் இன்னும் ஐடியாலஜியை பயணிக்கிறதுக்கு ஒரு பயணம். இப்போ இந்த பயணத்தை இவங்களோட கூட்டணியில் வச்சுக்கலாம். ஏன் வந்து ரெண்டு பக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனித்து நிற்கிறாரு? ஏன்னா வசூல் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப சிம்பிள் மேட்ரு. இல்லை இப்போ புரியல. இப்போ அது இதனால தான் எப்படி வசூல் பண்ண முடியும்? இல்லை இது வசூல் பண்ணுறது இல்லை. அதாவது எப்படின்னா இவருடைய அரசியல் வந்து என்னன்னா, நான் ரொம்ப தனித்துவமானவன், ரொம்ப பியூர் அரசியல். உங்களுக்கு தூய்மைவாத அரசியல்னு ஒன்று இருக்கு. ராமதாஸ் என்ன சொல்றாரு? வன்னியர்களுடைய ரத்தத்தில் வேற ஜாதிக்காரன் வந்து கலந்துடக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? பட்டியலினம் வந்துடக்கூடாது சொல்றாரா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அது ஒரு தூய்மைவாதம், சாதி தூய்மைவாதம். இவர் தமிழ் தேசியத்தில் இவர் ஒரு தூய்மைவாத அரசியலை பேசுறாரு. இப்போ மணியரசன் இருக்கார்ல, தமிழ் தேசிய பெரியக்கம், அவர் இருக்கார்ல. தோழர் தியாக இருக்கிறார்ல, அவர் தமிழ் தேசியவாதி தானே. அவர் அடைந்த சிறை தண்டனைகள்லாம் அடைந்தவர் தானே. அவரோடலாம் அவர் எங்கேயாவது ஒருங்கிணைப்பு வச்சிருக்காரா? இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீங்கள் வந்து தியாகு போன்றவர்களை வந்து நீங்கள் வந்து எந்த மாநாட்டுக்கு ஏன் அழைக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்கே யாரையுமே கூட மாட்டார். அவருடைய உள்நோக்கம் என்னென்னா, அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கிறத பிரச்சனை இருக்குது. அவர் யாரோட இணைந்து செயல்பட மாட்டார். மணியரசன் சொல்கிறாரு, நாம் வந்து தமிழ் நிலத்திலே வாழ்பவர்கள், தமிழை வந்து பேசுகிறவர்கள், அதற்காக இந்த நிலத்திலே வாழ்கிறவர்களை நான் தமிழர்களாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் ஏற்க மாட்டேன், தெலுங்கு பேசுகிறவன் வந்து ஏற்க மாட்டேன். வைகோவை வந்து இவங்க பாடாப்படுத்தினாங்க, அதிமுகவுடைய கட்சி தலைவரை. பல இடங்களில் வந்து அவர் எங்கேயாவது வந்து இதுக்கு நினைவஞ்சலிக்கு வர்றாரு, எதுக்காவது வர்றாருன்னா இவங்க போய் கும்பலை போய் கோஷம் போட்டு கத்துறது. அந்த கட்சி வந்து செருத்து போச்சு. இப்போ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை யாராவது விமர்சனம் பண்ணி, இப்போ நான் விமர்சனம் பண்ணி பேசுகிறேன்னா கீழே போய் இவன் யார் சாதியை கண்டுபிடிப்பாங்க. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்குமான சண்டையை அவங்க நடத்தினதே கிடையாது. இவன் என்ன ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு வேலை செஞ்சுருக்காங்கன்னா, விஜய் சேதுபதியை வந்து அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு இதில் வந்து இல்லை சிங்களருடைய இதில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வச்சு அது நின்று வச்சு அந்த படம். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கர் இருக்கான். அப்புறம் போய் ராஜபாளையத்துக்கு ஆள் அனுப்பி அவர் யார் என்ன ஆளு, அவங்க சொந்தக்காரங்க அங்கே தான் இருக்காங்க, பூர்வீகம் அதுதான். அவரை கண்டுபிடிச்ச உடனே அவர் தமிழ் சாதி, அப்படி ஒரு சாதியே கிடையாது உலகத்தில், கண்டுபிடிச்ச உடனே விட்டுட்டாங்க. இந்த சாதி ஆராய்ச்சி பண்ணுறது இருக்குல்ல, வடிகட்டினா அயோக்கியர்கள் இவங்க. சாதி தேசியத்தை தமிழ் தேசியம்னு பேசுகிற டுபாக்கூர் ஐட்டம். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க. நான் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இதை பற்றி உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு இருக்க தமிழக அரசியலில் இவர் போன்ற ஒரு ஐடியாலஜி பேசக்கூடிய அரசியல் இல்லாமல் போச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாதை தவறான பாதைக்கு போயிருக்கும். ஒரு ஆயுதம் தாங்கி ஒரு போராட்டம், ஒரு நெக்ஸலாவோ மாவோவோ மாறி இருப்பாங்க. அந்த மாதிரியான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேர்தல் அரசியலில் எல்லாரையும் கொண்டு வரதுக்கு அந்த எழுச்சிமிகு பேச்சும் அவருடைய வழிகாட்டுதல் வந்து ஒரு சரியான பாதையில் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் சில கிரெடிட்ஸ் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் மறுக்கிறீங்களா? சீமான் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு தோற்றத்தை வந்து அப்படி முன்வைப்பாரே தவிர நடைமுறையில் வந்து என்னென்னா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறத நான் அருகிலிருந்து பார்த்தேன். எனக்கு வந்து அவர் வந்து ஏறத்தாழ 90களின் இறுதியில் இருந்து எனக்கு ஒரு 25-30 ஆண்டுகளாக நீண்ட நட்போடு நான் பழகியவன். நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் அப்படிலாம் நான் சொல்லலை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாரு. அதிமுக காசு கொடுக்கும்போது அப்படி பேசினார். சேகுவாரா டிஷர்ட் போட்டுக்குருவார். அவருக்கு தெரியும் விலை போவாதாங்க எது சரியாக ஒர்க் அவுட் ஆகுது தெரியும். இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னார். இலையெல்லாம் மலர்ந்துச்சு, இலையெல்லாம் ஏன் மலராது எங்கேயும், இலை ஆட்சிக்கு வந்துச்சு, ஈழம் மலரவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, தொடக்கத்தில் வந்து மேடைகளில் ஒரு பக்கம் பெரியார் படமும் இன்னொரு பக்கம் பிரபாகரன் படமும் வச்சுருந்தாரா தொடக்க நிலையில். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈழத்தமிழர்கள் பல பேர் வந்து தீவிரமான சைவர்களாக இருந்ததுனால அவங்க பெரியாரை விரும்பலைன்னொன்னா பெரியார் படத்தை தூக்கிட்டு அது பெரியாருக்கு எதிராகவும் பேசினார். சைவம் தான் தமிழ் சமயம் அப்படிலாம் பேசினார். மதவாதத்தையும் முன்வைத்தார். அப்புறம் அவர் என்ன செஞ்சார்னா, தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா பிரபாகரனை பற்றி பொழுது பேசுவதே கிடையாது. ஏன்னா அது தேர்தல் அரசியலுக்கு பயன்படாது அப்படின்னா அதையும் கைவிட்டார். அப்போ அவரை பொறுத்தவரையில் கொள்கை என்பது என்ன அப்படின்னா, அவர் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கான ஒரு ஃபார்ம் தான் அது கொள்கை. அதை தாண்டி அவர் கள அரசியலில் ஏதாவது செஞ்சு நான் கேட்குறேன், சாதி ஒழிப்பு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருப்பது சாதியம்தான். சாதிய ஆதிக்கம்தான் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரி. நாம் தமிழர்களாக ஒன்று கூடுவதற்கு தடையாக இருப்பது சாதி. சாதி ஒழிப்பை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஒரு ஆதாரம் சொல்லுங்க பார்ப்போம். செய்யவே மாட்டார். இப்போ திராவிடர் கழகம் செய்கிற வேலைகளை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்கிற வேலைகள் ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்வாரான்னா செய்ய மாட்டார்.
அவர் ரொம்ப தந்திரமாக அவர் என்ன செய்வார்னா, தருமபுரி பகுதியில் வந்து ஒரு 3 தலித்து கிராமங்கள் எரிக்கப்பட்ட போது அப்போ வந்து தூய தமிழர்னு பேசுகிறாருல, அதை கண்டிச்சாரான்னு நீங்கள் பாருங்க, அவர் கண்டிக்க மாட்டார். எங்கு வன்கொடுமை நடந்தாலும் 2 பேரையும் தமிழர்கள்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு தந்திரமான அரசியல் இருக்கு. சரி, ஓகே சார், நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன், இப்போ தேர்தல் அரசியலை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்ம அரசியல் எடுக்க முடியாது. இப்போ திமுகவே அவ்வளோ தூரம் பேசினா கூட, அதாவது பார்ப்பனர் அல்லாத அப்படின்ற அந்த அரசியல், திராவிட அரசியல் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆட்சி இருக்கக்கூடிய திமுக வந்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தப்போ நான் பார்ப்பனர் எதுவும் செய்ய மாட்டேன், தவிர்த்திட முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஒரு கட்சினா எல்லாருக்கும் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இவர் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அவரால் அந்த மாதிரி ஒரு பியூரிட்டியை வந்து பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டு மற்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இவர் எந்த அளவுக்கு மாற்றா இருக்காரு, அது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவர் மாற்றாவே இல்லை, ஏமாற்றாதான் இருக்காரு எல்லா அரசியல் கட்சிக்கும். இப்போ சிபிஎம் இருக்கு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சு உத்தவபுரத்தில் வந்து தீண்டாமை சுவரை கட்டினா அதை இடிக்கணுங்கிறதுக்கு அவங்க தான் களப்பணி செய்கிறாங்க. இது யாருமே மறுக்க முடியாது. கீழ வெண்மணி பிரச்சனை அவங்க தான் கையில் எடுத்தாங்க. அவங்களும் தேர்தலில் தாங்க நிற்கிறாங்க, தேர்தல் அரசியலில் நிற்காமல இருக்காங்க. விடுதலை சிறுத்தை வந்து தேர்தல் அரசியலில் தான் நிற்கிறான். அவன் வந்து தலித்து வன்கொடுமைக்கு எதிராக போராடுறாங்களா இல்லையா? இவர் எங்கேயாவது போராடி இருக்கிறாரா? இவர் என்ன செய்வார்னா, எல்லாத்துக்கும் காரணம் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி திமுகவை வீழ்த்துவதற்கான வேலை திட்டத்தை மட்டும் அவர் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியத்தின் பெயரால் திமுகவை வீழ்த்துவதற்கு ஆரியத்தின் கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிற, கடந்த காலங்களில் பெரியார் இயக்கங்களை தொடர்ந்து பெரியார் கருத்துக்களை பேசிய ஒருவரால் முப்பாட்டன் முருகன்னு சொல்லி காவடி எடுத்து ஆட முடியும்னா, அவர் பிறப்பால கிறிஸ்தவரும் கூட, அவரால் ஆட முடியும்னா அவருக்கு கொள்கை கிடையாது, அவருக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. தமிழ் தேசியத்தின் பெயரால் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஏமாற்றுகிற ஒரு மோசடி பேர்வழி என்பதை தவிர அவரோடு பழையனுங்கிற முறையில் நான் பகிரங்கப்படுத்துகிறேன். தம்பிகளே, ஏமாந்துராதிய. கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளருக்கு என்ன கதியோ அதே கதி தான் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால அவரோட அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விஷயங்களை தான் நீங்கள் பட்டியலிட்டு மைனஸ் மட்டும் தான் இருக்குது, ப்ளஸ் மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட், நல்லா பேசுவார், ஜாலியாக இருக்கும் பேசுகிறது, கேட்குறேன். இல்லை, ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் இந்த மாதிரி தான் அரசியலை ஏமாத்துறாரு, பணம் தான் அவரோட ஒரே குறிக்கோள் இருக்குன்றது நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது இவர் இதை தான் செய்கிறார் அப்படிங்கிறத இவர் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அவர் யாரெல்லாம் ஒரு செல்வந்தர்களாக இருக்காங்க, அவங்க வந்து அந்தளவுக்கு புரிஞ்சிக்காத அளவுக்கு வெகுளியாக இருக்காங்களா? எப்படி வந்து இந்த அரசியல் அவரால் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணி கொடுங்க? நீங்கள் வந்து எக்மோர் ரயில் நிலையத்தில் வந்து கொஞ்சம் பேர் இறங்குவேன், அதே ரயிலில் கொஞ்சம் பேர் ஏறுவானா இல்லையா? இயக்கம்ங்கிறது அதுதான். ஒரு சிலர் பாதிக்கப்பட்டமே, வெற்றி குமரன் ரயிலை விட்டு இறங்கிட்டாரு, ராஜீவ்காந்தி இறங்கிட்டாரு, கல்யாண சுந்தரம் இறங்கிட்டாரு, இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் இறங்கிட்டாரு. இது தெரியாமல் கொஞ்சம் பேர் வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கான், அவ்வளோதான். அவனுக்கும் தெரிஞ்சவனும் வண்டி விட்டு இறங்கிடுவான். அதனால் அவருடைய அரசியல் என்பதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாது. இப்போ கூட பாருங்கள், தனித்து போட்டிங்கிறாரு, மாற்று அணியை அவர் உருவாக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால் அவருடைய அரசியல் என்பது அது எப்படி முழுசாக நம்பிக்கைன்னு சொல்ல முடியும்? இப்போ அவர் வந்து எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளான நபர்களாக இருக்காங்க. நான் வந்து அது இல்லாத ஒரு தூய்மையான அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னங்க, நான் என்ன கேட்குறேன், தூய்மையான அரசியல்னு பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் அவர் பதில் சொல்லிடுவாரா? அவர் ஜனநாயகவாதினா இந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவர் பதில் சொல்லிடுவாரா? சொல்லவே மாட்டார். கயல்விழியை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணுங்கிறதுக்காக காளியம்மாவை காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னமோ ஒரு தூய்மையான அரசியல் பண்ணுறாருங்கிறீங்க. அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அட்டூழியங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சியில். எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாரிசு அரசியலை பேசக்கூடிய நபர் தான் வந்து தன்னோட குடும்ப. ஆமாங்க, அதனால சந்தேகம் உங்களுக்கு. கயல்விழி சீமானை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குவதற்காக காளியம்மாவை வெளியே அனுப்புறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்களாக சிந்தனை செல்வன் இருக்காரு, வன்னியரசு இருக்காரு, கௌதம சன்னா இருக்காரு, எஸ் பாலாஜி இருக்காரு, இப்போ பாவரசு இருக்காரு. எத்தனையோ பேரை 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களா நீங்கள் ஒரு 10 பேரை சொல்லிருங்க பார்ப்போம். வளரும் கட்சின்னு நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு பொது வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால திட்டம் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சொல்லுங்கள், ஒரு 10 தலைவர் சொல்லுங்கள், ஒரு 5 தலைவர் சொல்லுங்கள் பார்ப்போம். வரிசையா சாட்டை துறைமுறையும் யூடியூபர், அவரை தலைவராக நான் பார்க்கல. கட்சியின் நபர் தானே அவர்? இல்லைங்க, அவர் யூடியூப் வச்சு பிழைக்கிறாரு, அவர் வசூல் பண்ணுறாரு, அவருக்கு வருமானம் வருது, யூடியூப் வச்சுருக்காரு. அவரை விட்டுருங்க. நீங்கள் ஒரு காளியம்மாலையும் நீங்கள் சாட்டை துறைமுறையும் விடுங்க. 2 பேரும் தவிர்க்க முடியாமல் சோசியல் மீடியாவில் பிரபலம் ஆயிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேர் சொல்லுங்க பார்ப்போம். சீமானை கழித்து விட்டு நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 10 பேர் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்களே சில பேர் குறிப்பிடுறீங்க, குறிப்பிட்டு அவங்கள தவிர்த்துலாம்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இப்போ அவங்க தானே. அதாங்க, ஒரு கட்சியில் எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு கட்சியில் இப்போ அண்ணா வந்து கட்சி ஆரம்பித்தார், எத்தனை தலைவர்கள் உருவானாங்க? 2ஆம் கட்ட தலைவர். அண்ணா மறைந்த பின்பு அந்த கட்சியை வந்து காப்பாற்றினதுக்கு எவ்வளோ பேர் வரிசையில் நின்றாங்க? அன்பழகன் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், மதியழகன் இருந்தார், கருணாநிதி இருந்தார், எவ்வளோ பேர் இருந்தாங்க. அதனால தான் கட்சி காப்பாற்றப்பட்டுச்சு. 2ஆம் கட்ட தலைவர் யார் இருக்கா? 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாத ஒரு கட்சி உருப்படுமாமல்ல? விளங்குமா? விளங்காரு.
அவருடைய நோக்கம் அரசியல் அல்ல. ஜனநாயகத்தின் பெயரால் ஏமாற்றி பிடிக்கிறார். வாயை வாடகைக்கு விடுறதை தவிர அவருக்கு எந்த அரசியல் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் பெயரால் ஏமாற்றுகிற ஒரு மோசடி கும்பல். ஒரு இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது, 8% வாக்கு வங்கியை தங்கள்கிட்ட வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதால தான் ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. பட் மக்கள் இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். என்னுடைய ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த திராவிடத்தை எதிர்ப்போம் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில், அந்த பாலிட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொட்டிருக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்நாட்டுடைய தமிழ்தாய் வாழ்த்து அந்த பாட்டில் வந்து திராவிட நல் திருநாளும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக தமிழர் நல் திருநாளும்ன்ற ஒரு 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 மாற்றத்தை செஞ்சு அதை வந்து தங்களோட கட்சி கூட்டத்தில் ஒழிக்க செஞ்சு அதுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஒரு கடும் சர்ச்சை இந்த ஒரு விஷயம். யாரோட பாடலை யார் திருத்துறது? இந்த பாடலை எழுதியது யாரு? மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனாரை விடவும் வந்து பெரிய தமிழறிஞரா சீமானு? நான் கேட்குறேன். ஏன் வேட்டிக்கு அவுந்து விழும் யோகம் என்னைக்குன்னு நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனவர் நீங்கள். வைரமுத்துனுடைய வரிகளை திருத்தி விட்டு நீங்கள் ஆபாச வரிகளை சேர்த்த ஒரு பாஞ்சாலங்குறிச்சியில் உங்களுக்கு மனோன்மணியம் சுந்தரனாரினுடைய வார்த்தைகளை திருத்துவதற்கான யோக்கியதை இருக்கா? நான் கேட்குறேன். அந்த யோக்கியதை உனக்கு இருக்கா? நீ சொந்தமாக ஒரு பாட்டு எழுது. நான் கேட்கல. நீ அடிக்கிற தமிழ் தேசிய ஃப்ராடுக்கான பாட்டை நீ எழுதுக்க. மனோன்மணியம் சுந்தரனார் பாட்டில் கை வைப்பதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். யார் பாட்டுக்கு யார் பிள்ளைக்கு யார் தகப்பேன்? நீ கேட்குறீங்களா மேடையில்? நான் கேட்குறேன், உன்னே கேட்குறேன். அவர் எழுதின கவிதையை நீ எப்படி திருத்த முடியும்? இதுதான் நாய் தோல்ல வடிகட்டின அயோக்கியத்தனங்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன், சீமான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு கோடாரி காம்புங்க. மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுவதை போல திராவிட இயக்கத்திலிருந்து தோன்றி திராவிட இயக்கத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லுகிற தமிழ் தேசியத்தின் பெயரால் தமிழினத்தினுடைய விரோதி அவர் தான் எடுத்துக்காட்டு. சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க. இந்த அரசியலை, சீமான் பேசக்கூடிய இந்த அரசியலை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இதோட ப்ளஸ் மைனஸ் பற்றி நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.